போட் சினிமாவில் இந்த நம்ம நிமிஷம் வந்து பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா நம்ம வெங்கட் பிரபு அவர்களுடைய தம்பியான நம்ம பிரேம்ஜி அமரன் அவர்களுக்கு எப்போ தான் கல்யாணம் அப்படிங்கிற ஒரு கொஷின் தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் வந்து அவர் எங்கே போனாலும் வந்து கேட்குற ஒரு கேள்வி. ஸோ அவருக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 45 வயசு ஆகிடுச்சு. பட் எங்கே போனாலும் வந்து சிங்கிள் அப்படி முரட்டு சிங்கிள் அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருந்த நம்ம பிரேம்ஜி அவர்களுக்கு இன்றைக்கி, அதாவது நாளைக்கு வந்து கல்யாணம் நடக்க போகுது. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ரிசப்ஷன் மாதிரி வந்து நடந்திருக்கு. ஸோ அஃபீஷியலாக வந்து பார்த்திங்கன்னா அவர் யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிற முதல் முறையாக வந்து அந்த ஃபோட்டோ வந்து சோஷியல் மீடியாவில் வந்து அவங்க அண்ணாவான வெங்கட் பிரபு அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங் வந்து பார்த்திங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஃபோட்டோஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டக்குன்னு வந்து பார்த்துருவோம். ஸோ பிரேம்ஜி வந்து பார்த்திங்கன்னா இந்து அப்படிங்கிற ஒருத்தங்களை தான் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ண போகிறாங்க. ஸோ நாளைக்கு ஜூன் 9 அன்றைக்கி வந்து ஒரு கோயிலில் தான் வந்து அந்த கல்யாணம் வந்து நடக்க போகுது, முருகன் டெம்பிளில். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ப்ரீ வெட்டிங் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. ஸோ அந்த ப்ரீ வெட்டிங்கில் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருமே அட்டன் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு பிக்சர் தான் வந்து வெங்கட் பிரபு சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணி ஃபைனலி வந்து நம்ம பிரேம்ஜி வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப பவ்யமாக வந்து உட்காந்துட்ருக்காங்க. கூட இருக்கவங்க தான் வந்து ஹிந்து அப்படிங்கிறவங்க. ஸோ அவங்கள தான் வந்து பார்த்திங்கன்னா இந்துவை தான் வந்து பிரேம்ஜி மேரேஜ் பண்ணி போகிறாங்க. ஸோ நம்ம ஆளுங்க கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்னை 28 கேங் வந்து அப்படியே வந்து எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டு பிரேம்ஜியை வந்து ஒரு வழி பண்ணியிருக்காங்க. வைபவ் வந்து ஒரு வீடியோ மாதிரி வந்து ஷேர் பண்ணியிருந்தார், எல்லாம் ஃபோட்டோஸ் கொலேஜ் பண்ணி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெய், அதுக்கப்புறம் நம்ம சிவா எல்லாருமே வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ அவர் கூட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்க சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணது வந்து செம்ம வைரலாக வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஃபோட்டோ. ஸோ இதில் வந்து பிரேம்ஜியோட அந்த சிக்னேச்சர் மூமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து போஸ்ட் கொடுத்துட்டு ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்பயுமே வந்து அப்படியே ஒரு மாதிரி இருக்கிற கெத்தாக இருக்கிற ஒரு பிரேம்ஜி அப்படியே பவ்யமாக வந்து உட்காந்துட்ருக்கிறத வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ நம்மளோட சார்பாக வந்து பிரேம்ஜி அவர்களுக்கு வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிருப்போம். ஸோ அவரோட மேரேஜ் வாழ்க்கை ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நீங்களும் பிரேம்ஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களோட வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிருங்க. ஸோ இதே மாதிரி பிரேம்ஜியோட நாளைக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஸோ எக்ஸ்க்ளூசிவாக ஃபோட்டோஸ் நிறையா வரும். ஸோ நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக பேக் டு பேக் அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட விஷயத்தை அவருக்கு வந்து சொல்லிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.